ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகீஸ் குக்கிங். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வத்த குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சுண்ட வத்தல் யூஸ் பண்ணி இன்றைக்கி வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். அதை தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச வத்தல், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10லேருந்து 15 பூண்டு, ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாகி கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா மையாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளினா 3 ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். மசாலா போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சு அதோட சாறு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். கொஞ்சம் குழம்பு கூட கொஞ்சம் திக்னஸாக கிடச்சிருக்கும் நமக்கு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது வெல்லம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சமாக சுண்ட வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமாட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்போட இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான வத்த குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.